சிம்மம் ராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதனால் செவ்வாய் பயிற்சி பலன் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக பலன்கள் காணலாம். மக நட்சத்திரம் கேது பகவானுடைய 2வது நட்சத்திரம், சிம்ம ராசியில் முதல் நட்சத்திரமாக முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. மக நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் ஒரு சராசரியான உயரம் கொண்டவர்கள். இது கேது பாம்பாக இருக்கும்போது சிலர் அதிக உயரமாக 7 அடி உயரம் 8 அடி உயரம் அதிக உயரமாக வளரக்கூடிய அமைப்பு உண்டு. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் தாத்தா பாட்டி பித்திருக்களுடைய புண்ணியம் பரிபூர்ணமாக மக நட்சத்திரங்களுக்கு கிடைக்கும். சுக்கரனுடைய மகாலட்சுமியை மக நட்சத்திரத்தில் இருக்கிறது. அதனால் ஆடு மாடு வண்டி வாகனம் மாடி வீடு விவசாய நிலம் அப்படின்னு அனைத்து வழியிலும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் என்பது இயற்கையாகவே தாய் தந்தையார் தாத்தா பாட்டி இப்படி வம்சாவளியில் வசதி வாய்ப்புகள் என்பது மக நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னோர்கள் வழியில் வரக்கூடியது. நல்லா கேட்டுங்க. ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு பயிற்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்காரர்கள் தனி மனித ஜாதகனுக்கும் தலையெழுத்தையே மாற்றிடும். அது நல்ல விதத்துலேயும் இருக்கலாம், கெட்ட விதத்துலேயும் இருக்கலாம். ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு ஒரு கிரகம் பயிற்சியானா ஒரு மனிதனுடைய தலையெழுத்தையே மாற்றிடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் வண்டி வாகனம் ஆடு மாடு விவசாய நிலம் சொத்துக்கள் பறந்து விரிந்து கிடக்கும். நல்ல வசதி வாய்ப்புகள் ஊரில் பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு பெரும் பணக்காரராக முதலாளியாக அரச பதவி அரசு வேலை அதிகாரமாக முதலாளியாக இருந்து மற்றவர்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு செவ்வாய் தகுதி நிலையை கொடுப்பார். அதே சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் பல ஆயிரம் பல லட்சம் பல கோடி கடன் வாங்கி கடன்காரனாக வட்டி மேல் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையை உண்டாக்கிவிடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டுவிட்டால் அரசுக்கு புறம்பான வழியில் இவர் செயல்படுவார். அதே மாதிரி காவல் நிலையம் கோர்ட்டு கேஸு சிறைசாலையும் சென்று வருவார். சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா வலுவாக இருக்கணும், கெடக்கூடாது. சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா காசு அப்படின்னா எத்தொழில் வேண்டுமானாலும் எந்த தொழில் என்ன வேலை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. சிம்மராசி மக நட்சத்திர அன்பர்கள் காவல் நிலையம் கோர்ட்டு கேஸு சிறைசாலையும் சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா சிம்மராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு அனைத்து வழியிலும் ஒரு பிரச்சனை என்பது ஒரு பக்கம் இருக்கும், வசதி வாய்ப்பு என்பது உங்களுக்கு தேவைக்கு மீறிய இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 மாத காலம் 11வது வீட்டிலே லாபஸ்தானத்திலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்திலும் திருவாதிரை நட்சத்திரத்திலும் புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதத்திலும் செவ்வாய் சஞ்சாரம் செய்வார். சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா 9வது வீட்டிற்கும் 4வது வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். அப்பாவுக்கும் நல்ல வேலை நல்ல சம்பாத்தியம் சொத்து உண்டு, அம்மாவுக்கும் நல்ல வேலை நல்ல சம்பாத்தியம் சொத்து உண்டு. சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் தந்தையார் இருவருடைய சொத்துக்கள் அனுபவிக்கிற யோகம் உண்டு. 11வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டத்தை சிம்மராசி மக நட்சத்திர அன்பர்கள் அடுத்த 1.5 மாத காலம் அனுபவிக்க போகிறீங்க. 11ஆம் இடம் உங்களுக்கு பலமாகிறது. புதிய நண்பர்கள் கூட்டாளிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே மாதிரி மூத்த உடன் பிறந்தவர்கள் அண்ணனோ அக்காவோ உதவி செய்வாங்க. 11ஆம் இடம் வலுக்கும் போது
எந்த தொழில் செய்தாலும் என்ன வேலை செய்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக லாபம் உண்டு. நல்ல பணம் சம்பாதிப்பீங்க. தேவைக்கு மீறி பணத்தை கொடுக்க போகிறது. அது வந்து புதனுடைய வீடாக இருக்கிறது. அப்போ வந்து கமிஷன், தரகு, புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமான கமிஷன் வாங்குவீங்க, அதிக பணம் சம்பாதிப்பீங்க. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பேச்சு வாக்கு மூலம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அரசியல் பேச்சாளர்கள், பாட்டு பாடக்கூடியவர்கள், சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிக பிரபலமாகலாம். 11வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது அரசு மூலம் உதவி கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் இப்படிலாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 11ஆம் இடம் உங்களுக்கு மிக பலமாகிறது. அடுத்த 1.5 மாதம் செவ்வாய் வந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறோம். உள்ளூரில் வந்து உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். உள்ளூரில் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் கோவில் கட்டலாம். பொதுமக்களுக்காக நீங்களே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலாம். பொதுமக்கள் காரியங்களுக்கு நீங்கள் முன்னின்று உதவி செய்வீங்க. இந்த 1.5 மாத காலம் சிம்மராசி மக நட்சத்திரங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பை செவ்வாய் பகவான் கொடுக்கிறார். 11வது வீட்டிலே செவ்வாய் நின்று 2வது வீட்டை பாரு செய்கிறார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை செவ்வாய் 4ஆம் பார்வையால் பாரு செய்யும்போது வண்டி, வாகனம், நிலம், சொத்து வழியில், விவசாயம் வழியில் ஓரளவு நல்ல முன்னேற்றம் உண்டு. நல்ல பண வரத்து, தாராளமான பண வரத்து, வாக்கு, பேச்சு, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றலாம். சிம்மராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி மிக சிறப்பு. செவ்வாயுடைய 7ஆம் பார்வை உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தின் மேல் விழுகிறது. 5வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் உண்டு. திருமண வயதில் உள்ள உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ வந்து திருமணம் செய்து வைக்கலாம். திருமண காலம் உண்டு. 5வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது பூரிய சொத்து பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். இறந்த முன்னோர்கள் பித்திருக்களுடைய புண்ணியம் பரிபூர்ணமாக அவங்க சொத்துக்கள் வழியில், அவங்க சேர்த்து வச்சிருந்த மதிப்பு மரியாதை வழியில் மக நட்சத்திர அன்பர்களுக்கு புண்ணியம் கிடைக்கப் போகிறது. 5வது வீட்டை சிம்மராசிக்கு 9ஆம் அதிபதி பார்வை செய்யும்போது திருமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டு. செவ்வாயுடைய 8ஆம் பார்வை சிம்மராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. கடன் இருந்தால் கடனை கட்டலாம், கடன் குறையும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையிலேருந்து நீக்கிட்டாங்க, அடுத்த வேலை கிடைக்கல அப்படின்னா இப்போ வந்து முயற்சி செய்யுங்க, அடுத்த வேலை உடனே கிடைக்கும். 6வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி உங்களுக்கு இடம் மாற்றங்கள் அமையும். 6வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது சிம்மராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா வழியிலும் ஒரு சிறப்பான வாய்ப்பை கொடுக்கறது. எதிரிகளே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பகைவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. செவ்வாய் பெயர்ச்சி மக நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஏறுமுகத்தில் முன்னேற்றத்தை காட்டுகிறது. நல்லா கேட்டுங்க. அடுத்த 1.5 மாத காலம் உங்களுக்கு உண்டான காலம். இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.